Tamil Bible Study. Praise the Lord. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். போன அதிகாரத்தில் பார்த்தோம், சாலமோனுடைய நாட்கள், அதாவது ராஜ்யபாரம் துவங்கினதை நம்ம பார்க்குறோம். இனி நம்ம சில சாப்டர்ஸ் சாலமோனை குறித்து தான் பார்க்க போகிறோம். டேஸ் ஆஃப் கிங் டேவிட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ டேஸ் ஆஃப் சாலமோன். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீருமட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வைத்தான். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ட்ரீட்டின்னு இருக்கும்ல, இது ஒரு ராஜ்ய பாரத்தை பலப்படுத்துவதற்காக பீஸ் ட்ரீட்டி மாதிரி, அலையன்ஸ், அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான மேரேஜ் இது. 2வது வசனம், அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். எருசலேமில் ஆலயம் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பலியிட வேண்டும் அப்படின்றத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதுக்கு முன்பாக எப்படி இருந்தது? எங்கே பலியிட்டார்கள்? எங்க எப்படி அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கான காரியங்களை சொல்வதற்கு முன்பாக தேவனுடைய மனிதர்கள் எங்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு தோணுச்சோ, ஆபிரகாமா இருக்கட்டும், நோபாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆபிரகாமா இருக்கட்டும், அவர்களெல்லாம் ஒரு பலிபீடத்தை கற்களால் செய்து அந்த இடத்துல கர்த்தரை அவர்கள் என்ன பண்ணாங்க? தொழுது கொண்டார்கள், பலியிட்டார்கள், தொழுது கொண்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாலைவனத்தில் அவர்கள் வரும்பொழுது கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பேசினார். அப்போ ஆசரிப்பு கூடாரம், அதை சார்ந்து வெளிப்பிரகாரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலியிடுகிற காரியங்கள் நடந்தது. இப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்க. எங்கே அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுத்ததான தேசத்திற்குள் அவர்கள் விட்டார்கள். ஆனால் இன்னும் ஆலயம் கிடையாது. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பதும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் கிபியோன் அப்படின்றதான ஒரு இடத்துல தான் காணப்பட்டுச்சு. அது நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்ததை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், சவுலுடைய நாட்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியினுடைய நாட்கள்லேருந்து பார்க்கலாம். ஏலியினுடைய நாட்கள் என்ன நடந்தது? ஆசரிப்பு கூடாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இடித்து போட்டு ஆர்க்கை கொண்டு போயிட்டாங்க, அதாவது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் சவுலுடைய நாட்களில் சவுல் பார்த்தீங்கன்னா கிரியாத் யாரிம் வரைக்கும் அதை கொண்டு வந்தான். தாவீதினுடைய நாட்களில் தாவீது பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வைத்ததை பார்க்குறோம். ஆனாலும் ஆசரிப்பு கூடாரம் கிபியோன் என்கிறதான ஒரு இடத்துல அது காணப்பட்டுச்சு. உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான், பைபிள் ஸ்டடின்றதுனால. யோசுவாவினுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா யோசுவா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அவர் ஷீலோ அப்படின்றதான சீலோவாம் அப்படின்னு தமிழில் இருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியும் ஆசரிப்பு கூடாரத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வந்தார், ஸ்தாபித்தாங்க. ஏலியுடைய நாட்களில் அது பிடிபட்டு போச்சுன்றது அறிந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலுடைய நாட்களில் கிரியாத் யாரிம்க்கு வந்தது. சவுல் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோப் அப்படின்ற இடத்துல அதை ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது 1 சாமுவேல் 21 இருக்குது. அதற்கப்புறம் சவுல் அங்கேருந்து கிபியோன் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போனார். அது 4ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் டேவிட்டுடைய நாட்கள் தான், நம்ம தாவீதினுடைய நாட்கள் தான் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆசரிப்பு கூடாரம் எங்கே கிடையாது. அதே மாதிரி ஆர்க் மட்டும் உள்ளுக்குள்ளே வந்தது, அவர் டான்ஸ் ஆடி கொண்டு வந்தது, அந்த இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ அதற்கு ஒரு டெம்பரரியான ஒரு ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி அதில் அவர் வைத்திருந்தார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் காணப்படுது. சரி, இங்கே இப்போ வருவோம். தாவீது தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு சொன்னபோது சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் கட்டப்படவில்லை. 3வது வசனம், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான். கர்த்தர் சாலமோனிடத்துல அன்பு கூர்ந்தார். அப்படிதான் தாவீதுட்டே ஆண்டவர் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, சாலமோனை குறித்து பேசி, அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், நான் அவனிடத்துல
அன்பாயிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாலமோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் தேவனிடத்துல அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷனாக தான் அவன் காணப்பட்டான். ஆனால் இன்னும் மேடைகளில் தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பலியிட்டு கொண்டு வருகிறார்கள். ஏன்னா எருசலேமில் ஆலயம் கிடையாது, அதாவது அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து கிடையாது. இதில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ எப்படி ஆரம்ப காலத்தில் காணப்பட்டுச்சுன்னா, தேவன் மனிதர்களை தெரிந்து கொண்ட போது, அல்லது இந்த மனிதர்கள் வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட போது, நோவாவாக இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எப்போ ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினார். அதுக்கப்புறம் சிறையிருப்புக்கு போகிறாங்க. எகிப்து தேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலிகளும் கிடையாது, ஆராதனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கேருந்து விடுதலை ஆன பின்பே வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை என்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய லைஃப்லையும் அப்படி தான். நம்ம அடிமைப்பட்டு காணப்பட்டதான நாட்கள் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரை அறியாதபடிக்கு இந்த உலகத்தின் மனுஷராக வாழ்ந்த நாட்கள். அந்த நாட்களில் ஆராதனைக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்போ என்றைக்கு இவர்கள் வந்து தங்களுடைய கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், திரும்பவும் அவர்களை விடுதலை ஆக்கின பொழுது தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, அறிந்து கொண்டார்கள். அவரே வந்து என்ன பண்ணுறார், மோசையின் மூலமாக பேசி அனுப்பினார். உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை என்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆராதனை எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், பலிகள், ஆராதனைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு. எங்கே, அதாவது அவர்கள் வந்து டெசர்ட்டில் வரும்பொழுது, வனாந்திரத்தில் வரும்போது சென்ட்ரலைஸ்டாக காணப்பட்டுச்சு. எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, அவர்கள் ஆராதிக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் தேசத்திற்குள் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது திரும்ப டீசென்ட்ரலைஸ் ஆச்சு. ஏன் டீசென்ட்ரலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஆசரிப்பு கூடாரம் பிடிபட்டு போனதான காரியம், உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட போனது, ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்குன்னு தெரியாததான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இவர்கள் என்ன பண்ணாங்க, மேடைகளிலே அவர்கள், மேடைகள் அப்படின்னு சொன்னால் இது வந்து யெகோவாவுக்கு கட்டப்பட்ட மேடை. மேடைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாது. அதாவது அந்நிய தெய்வத்திற்கான மேடைகள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம என்னென்ன பிரமாணத்தில் அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால், கைகளினாலே வந்ததான் இந்த கற்களை செய்யக்கூடாது, செதுக்க கூடாது, உளி அதில் படக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் சில காரியங்கள் கூட சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கு பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, தோப்பு மரங்கள்லாம் நடக்கூடாது அது பக்கத்தில், அப்படி வந்து ஆண்டவர் சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபாகம புஸ்தகத்தில் வரும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16, அதில் கடைசியாக இருக்கிற சில வசனங்களை வாசிக்கலாமே. 20 வசனம், நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை அருவருக்கிறார். இப்போ கர்த்தர் வந்து ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்து, அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தையோ அல்லது ஆலயத்தையோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவினார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்பு அது சென்ட்ரலைஸ்ட் ஆகும். அங்கே மட்டும்தான் இந்த ஆராதனை செய்யணும், பலிகளை கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பாக இப்போ கட்டப்படலை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஆங்காங்கே ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட இடங்கள், சில இடங்கள் காணப்பட்டோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மேடைகளை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால், அதில் மற்றவர்களைப் போல அது காணப்படக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் அது செய்யப்பட வேண்டும். அங்கே அதை சுற்றிலும் தோப்பை உண்டாக்க கூடாது. இது உங்களுக்கு தெரியும். நம்ம இனி வந்து ராஜாக்கள் எல்லாம் நிறைய பார்ப்போம். தோப்பு விக்கிரகங்கள் அப்படின்ற வார்த்தையை பார்ப்பீங்க. அந்த பலிபீடம் அப்படின்னு சொன்னாலே அதை சுற்றிலும் ஒரு பெரிய தோப்பு, பெரிய ஃபார்ம் வந்து காணப்படும். அதை சுற்றிலும் தேவன் அருவருக்கிற காரியங்கள்லாம் நடந்ததெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் அதை ஏற்கனவே பிரமாணத்திலே அவர்களுக்கு என்ன பண்ணார், அவர் வைத்தார். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா திரும்பவும் எப்போ சென்ட்ரலைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது வர்ஷிப் சென்டரை சொல்கிறேன் நான். ஆலயம் கட்டின பின்பு, அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எங்கே தான் வந்து பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அதற்கு வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறதான இடத்துல தான் அவர்கள் பலிகளை கொடுக்க வேண்டும். திரும்பவும் எப்போ இது வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகுது, இப்போ வந்து எருசலேம் தேவாலயம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அது வந்து முதல் நூற்றாண்டில் கம்ப்ளீட்டாக பலிகளும் காணிக்கையும் கர்த்தர் வந்து ஒழிய பண்ணுவார் அப்படின்னு சொன்னதான வாக்கு தத்தம் நிறைவேறுச்சு. அதற்கப்புறம் நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் கானானிய ஸ்திரீ இடத்துல பேசும்போது ஒரு வார்த்தையை பேசுவார், நீங்கள் எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ தேவனை இப்போ தொழுது கொள்ளுகிறதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்ன்றது
வர்ஷிப் சென்டர் இந்த இடத்துல தான் போகணும், ஐகானிக் சென்டர் இந்த தேசத்துக்கு அல்லது உலகத்தில் இருக்கவங்களெல்லாம் ஒரு இடத்துல வந்து தொழுது கொள்ளணும் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணுறாரு உடைச்சி இப்போ எங்கெல்லாம் ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஆராதனை பண்ணுகிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க. நம்ம இணைந்து ஒரு இடத்துல சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராதனை என்பது ஒரு காலத்தில் ஒரு இடத்துக்கு போய் தான், ஏன்னா அது பலிகளோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தது. அப்போ எருசலேமுக்கு தான் போய் அதை என்ன பண்ணணும், அவர்கள் கொடுக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் உண்டு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் என்ன பண்ண முடியாது, இந்த பலியை வந்து அவர்கள் செலுத்த முடியாது. அவர்கள் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்குள் வரல, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்குள்ள தான் இன்னும் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் பலிகளை என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. ஏன்னா டெம்பிள் கிடையாது, ஆராதனைக்குரியதான அந்த ஸ்தலம் வந்து அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. சரி, இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த காரியத்தை ஒவ்வொரு காலத்திலையும் செய்து கொண்டு வர்றார். இனி இது சென்ட்ரலைஸ்ட் ஆகுமானா அப்படி அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிறார், எங்கும் காணப்படுகிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ எங்கெல்லாம் நம்ம கூடுகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ, அங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் கர்த்தர். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பஸ்காவுக்காக கூடுவார்கள், அந்த பலிகளுக்காக, ஃபெஸ்டிவலுக்காக அவர்கள் ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் போவார்கள். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் செலிப்ரேஷன் தான், என்னைக்கும் ஆராதனை தான், என்னைக்கும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ண முடியும், நம்ம ஆராதிக்க முடியும் அப்படின்றதான ஒரு காரியம் எப்போ வந்ததுன்னா புதிய உடன்படிக்கையின் மூலமாக தான் அது வந்தது. நீங்கள் அதை வந்து எபிரேய புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீங்க. எப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கான அந்த உரிமையை, தகுதியை ஆண்டவர் கொடுத்தார். அல்லது அந்த சுவரை என்ன பண்ணார் கர்த்தர் உடைச்சி அவர்கிட்ட நம்ம எல்லாரும் எங்க இருக்கிற ஜனங்களும் அவரிடத்துல வரும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய மாம்ச திரையின் வழியாய் செய்தார், அவருடைய மாம்சத்தை பலியிடுகிறதன் மூலமாய் செய்தார் என்று சொல்லி எபிரேய புஸ்தகத்துல எழுதும்போது இந்த காரியம் வந்து விளக்கப்பட்டிருக்கும். சரி, இங்க வருவோம். நம்ம சாலமோன் வந்து கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தினான், அவனுடைய ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருந்தது அப்படின்ட்டு நம்ம இதுல வாசிக்கிறோம். 4வது வசனம், அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். நம்ம இப்போதான் பார்த்தோம் அந்த ஹிஸ்ட்ரி எப்படின்ட்டு. கிபியோனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மேடை காணப்பட்டது. அது இங்கேயே வாசிக்க முடியும். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 5வது வசனம், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், தன் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். சாலமோனுடைய இந்த ஜெபம், அந்த கேட்கிறதற்கு முன்பாக அவன் கர்த்தரிடத்துல பேசுகிற அந்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காணப்படும். இது ஒரு சாட்சி, தாவீதை குறித்ததான ஒரு சாட்சி. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து கர்த்தர்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா நம்மளை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை வந்து கொடுக்கணும். இப்போ நம்மள்ட்ட என்னென்னலாம் ஆண்டவர் வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு வேளை ஷேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் வருகிற நாட்கள் ஆண்டவர்கிட்ட பேசும்போது எங்கள் தகப்பனார் இடத்துல, தாய் இடத்துல இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அதைப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப் என்ன பண்ணணும், இருக்கணும். எங்கள் அப்பாட்ட நீங்கள் இப்படி பேசுனீங்க, ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு கீழ்ப்படியில அப்படின்ட்டு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது வந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்பதை சாலமோனும் அறிந்திருந்தான். அதை தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி இவனுடைய விண்ணப்பத்திற்கு முன்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியாக சொல்லக்கூடியதான ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு காணப்பட்டுச்சு? தாவீதுக்கு காணப்பட்டுச்சு. பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். கிருபை செய்யறது ஒரு பாயிண்ட்,
ஆனா இந்த கிருபையை வந்து காக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டினியூ ஆகுது என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப கிருபை செய்தார் என்பது உண்மை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஆணையை கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தாவீது இடத்துல அவர் செய்தார். அவனுடைய அந்த சந்ததியை காப்பேன் என்றும், சிங்காசனம் நிலைபெறாமல் இருக்கும் என்றும், மேசியா அவனுடைய சந்ததியில தான் வருவார் என்கிறதான மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதை அடுத்த ஜெனரேஷன்ல காணப்படுகிறதான சாலமோன் அதை நினைவு கூர்ந்து கிருபை செய்தது மாத்திரமல்ல, அந்த கிருபையை நீர் காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை, அதாவது தன்னை குறித்து பேசுகிறான், ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கெத்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். இப்படி ஆரம்பிக்கிறான். அவன் வந்து தன்னை அவ்வளவாய் தாழ்த்துகிறான் அந்த விண்ணப்பத்திற்கு முன்பாக. ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரியம்னா, தாவீதுக்கு ராஜ்யபாரம் கிடைத்தது அது ஒரு மிகப்பெரியதான கிருபை தான், ஒரு சந்தேகம் கிடையாது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா சவுலுடைய ஜெனரேஷன் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் ராஜ்யபாரத்துல. ஆனா இதை குறித்து சிந்திக்காத, இதை அறியாத, எங்கோ ஒரு மூலையில இஸ்ரவேல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தாவீது ஆண்டவன் என்ன பண்றார், பிக் பண்றார், அவனை அபிஷேகிக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை. அதே மாதிரி சாலமோனுடைய லைஃப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சாலமோன் அடுத்து ராஜாவாகிறதற்கு அப்படி வந்து தாவீதினுடைய குமாரர்களே அவன் தகுதியானவனா, ஸ்பெஷலா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம இப்பதான் வந்து அந்த அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அத்தனை குமாரர்கள்ல சாலமோனை ஆண்டவர் பிக் பண்றாரு அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு விசேஷித்த கிருபை. எப்படி தாவீதுக்கு ஒரு கிருபை கிடைச்சதோ அதே மாதிரி சாலமோன் ராஜாவாகிறதுக்கு தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அவனை பிக் பண்றாரு, அத்தனை பேர்ல அவனை பிக் பண்றான். அதை அவன் நினைவு கூர்ந்து என்ன பண்றான், அவன் வந்து பேசுகிறான். தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துல ராஜாவாக்கினீர். ஒரு சாதாரண வேர்ட்ஸ் போல தெரியும், ஆனா இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதான ஒரு காரியம். நானும் ஒன்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையா இருக்கிறேன் அப்படி சொல்றான். உண்மையிலேயே இவன் சிறுபிள்ளையா இருந்தானா இவன் வந்து ராஜாவாகும் பொழுது? ஏன்னா எனக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான ஏஜ் வந்து கொடுக்கப்படலை. என்ன அப்படின்னா அவன் 40 வருஷம் அரசாண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் மரிக்கும் போது கூட அவனுடைய ஏஜ் என்ன அப்படின்ட்டு தெரியல. நீங்க கண்டுபிடிங்க, உங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி கொஸ்டினா கூட வச்சுக்கோங்க. இதுதான் மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா இந்த மேரேஜ் கூட அவனுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நல்லா வாசிக்கலாம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து, ஏன்னா இந்த பீஸ் ட்ரீட்டி அல்லது இந்த ராஜ்ய சம்பந்தமான விவாகம் அப்படின்னு சொன்னா ராஜாவான பிறகுதான், இல்லை மோஸ்ட்லி ராஜாவான பிறகுதான். அது மாத்திரம் இல்லாம இது என்ன அப்படின்னா தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான். அப்படியானால் ராஜாவான பிறகு உண்டான விவாகம் இது. இன்னொரு பாயிண்ட், இதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து விவாகம் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னா ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவன் 40 வருஷம் வந்து அரசாண்டான். இது வந்து கிளியரா இருக்கும். இது வந்து நீங்க 11ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 11 14 இருக்கும். 40 வருஷம். இவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம், இவனுக்கு அப்புறம் ரெகோபெயாம் தான் வந்து ராஜாவாகிறான். அவனுக்கு ராஜாவாகும்போது 41 வயசு. அப்படியானால் இவன் வந்து ராஜாவாகிறதுக்கு முன்பாகவே விவாகமாகி ரெகோபெயாம் பிறந்தாச்சு. அப்படியானால் வந்து பாத்தீங்கன்னா என்ன இவனுக்கு வயசு இருக்கும்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரியல, மேபி 35 இருந்திருக்கலாம், 40 இருந்திருக்கலாம். ஏன்னா இவனுடைய அந்த டெத்தில் நார்மலாக வந்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா, அப்படி கூட என்னால் பார்க்க முடியல. எங்கே பார்க்கணும் அப்படின்னா நாளாகமத்தில் பார்க்கணும், ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் தேடணும். சாலமோனுடைய டெத் அப்போ அவனுடைய வயசு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இவன் ராஜாவாகும் போது என்ன அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எவ்வளோ நாள் ரூல் பண்ணான் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அன்டில் டெத் இவன் வந்து ரூல் பண்ணியிருக்கான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ 40 இயர்ஸ் ரூல் பண்ணியிருக்கான், அது மட்டும் ஷியோர். அப்போ எப்படியும் அரௌண்ட் 80 இயர்ஸ் அல்ல அதுக்கு மேலே கூட என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். சரியா? சரி, எனிஹாவ் இது வந்து இவனுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. எகிப்தின் ராஜாவோட செய்ததான மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது. சிறுபிள்ளையா இருந்தான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா சிறுபிள்ளை அப்படி கிடையாது. அவன் அப்படி ஃபீல் பண்ணுறான். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் தேசம் என்பது எஸ்டாப்ளிஷ்டான தேசம். இப்போ ஆரம்பத்தில் காணப்பட்டது நியாயாதிபதிகள் காலத்தில் காணப்பட்டதை போல, அல்லது ஈவன் யோசுவா காலத்திலே காணப்பட்டதை போலவோ, நியாயாதிபதிகள் காலத்திலே காணப்பட்டதை போலவோ, அல்ல சவுலுடைய ராஜ்யபார துவக்கத்தில் காணப்பட்டதை போலவோ அல்ல. ஏனென்று சொன்னால் 2 ஃபேமஸான கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டாங்க.
யாரு? சவுலும் சரி தாவீதும் சரி 40 வருஷங்கள் ரூல் பண்ணிட்டாங்க. எஸ்டாப்ளிஷ்டு கிங்டம் ஆயிடுச்சு. சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஈக்குவலான ராஜாக்களா இல்லை, அல்லது இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணக்கூடியதானவர்களா இல்லை. குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்தது. அம்மோன் இடத்துல, மோவாபியர் இடத்துல இருந்து வந்துச்சு, பெலிஸ்தியர்கிட்ட தொடர்ந்து காணப்பட்டுச்சு. ஆனாலும் கூட தேசத்தை பிடிக்கிற அளவுக்குலாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு கிங்டம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய கிங்டத்தை வந்து இப்போ ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சாலமோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பயம் வருது. சின்ன பையன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். மேபி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட் யூத்தில் தான் அவர் காணப்படுறாரு. ஆனாலும் அப்படி பேசுகிறான். எரேமியா பேசின மாதிரி தான். எரேமியா புஸ்தகத்தில் நீங்கள் போய் வாசிக்கும் போது எரேமியா வந்து ஆண்டவர் அழைக்கும் போது எரேமியா என்ன சொல்லுவார்னா, நான் வந்து பேச அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் அப்படி வந்து எரேமியா சொல்லுவார். ஆண்டவரும் சொல்லுவார், நான் உன்னை வந்து தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். எரேமியாவை 1 அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாங்க, நான் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவளை எல்லாம் நீ பேசுவாயாக. இப்படி போகுது. அப்போ எரேமியா வந்து பேச தெரியாதவரா இல்லை சிறுபிள்ளையானா? அப்படி கிடையாது. அவர் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா தேசம் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் குறித்து பேசினாலே அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்குது. பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போகக்கூடியதான சூழ்நிலையில காணப்படுது. அந்த நாட்களில் எழுப்பினதான ஒரு தீர்க்கதரிசி அப்போ அகெயின்ஸ்ட் ஜூடா வந்து பேச போறார். யூத தேசத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து கொண்டு போக போறார் எரேமியா. அப்போ அவருக்கு வந்து அது பயமா இருக்கு. ஐ எம் நாட் த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாதன். அதே போலதான் இங்கே சாலமோனும் கூட அவ்வளவு ஜனங்களை வந்து நியாயம் விசாரிக்கணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம். ஆனோ அப்படின்னு சொல்றான், நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். இந்த ப்ரேயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரேயர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கர்த்தர் வந்து இவங்கிட்ட அந்த நைட் வந்து சொப்பனத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்த போது அவர் கேட்கிற கேள்வி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்படி கேட்கும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்த காரியத்தை பேசாமல் தன்னுடைய தகப்பனை குறித்து, எப்படி தேவன் கிருபையாக இருந்தான் குறித்து, அடுத்து எப்படி அந்த ஆணையை நிறைவேற்றினார், எப்படி தன்னை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார், தன்னுடைய தகப்பனிடத்துல கொடுக்காததான மிகப்பெரிய வேலையை வந்து பண்ணதை சாலமோனுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அவன் அப்படியே சுட்டி காண்பித்து கொண்டு வந்து எவ்வளவு பெரிய வேலை எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆவது வசனத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம டக்குன்னு உனக்கு டைமே கிடையாது சொல்லு அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா எப்படி சொல்லுவோம்? எதையாவது டக்குன்னு சொல்லுவோம்ல. அப்போ அப்படிலாம் சொல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி யோசிக்கிறதுக்கு டைம் என்னென்னா இந்த 6, 7, 8 வசனங்களில் நினைவு கூறுகிறான் தன்னுடைய தகப்பன் எங்கே இருந்தார், எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், எப்படி அவரை காத்தார், எவ்வளவு பெரியதான வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுத்தாரு, எப்படி அதை நிறைவேற்றினார், நான் எப்படி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படியெல்லாம் அதெல்லாம் சிந்திச்சு அப்படியே ஆண்டவர்கிட்ட அவன் பேசும்பொழுதே அவன் வந்து ரெடி ஆகிருப்பான் அடுத்து என்ன கேட்கணும் அப்படின்ட்டு. இல்லை அப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவசரப்பட்டு சில நேரங்களில் பேசாதபடிக்கு, ஈவன் ஜபமாக கூட இருக்கட்டும், அவசரப்பட்டு நம்ம பேசாதபடிக்கு கொஞ்சம் நிதானமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்கள்லாம் அப்படி நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னார் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். எப்படி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், எதை ப்ரையரிட்டைஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதை வந்து இவனுடைய, ஏன்னா இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு தேவ மனுஷனாக காணப்படுகிற சாலமோன். இப்போ இவனுடைய லைஃப்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய எடுக்கலாம். இனி வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்து அவர் எப்படியெல்லாம் போறாருன்றதெல்லாம் பார்ப்போம். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத சிறுபிள்ளை என்று சொல்லி பேசுகிற ஒரு வாலிபன் அவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தின போது அவனுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி
ஆகுது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிறதும், கர்த்தருக்கு விரோதமாக தைரியமாக செயல்படுகிறதான அந்த விதமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட இருந்து அவனுடைய நெகட்டிவ் சைட்லேருந்து நம்ம கற்றுக்கொண்டு அப்படி இருக்கக்கூடாதுன்றத நம்ம படிக்கலாம். 10வது வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இப்போ நம்முடைய விண்ணப்பங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததான அந்த பாதையை நம்ம என்ன பண்ணோம், நினைவு கூர்ந்தா நன்றி உள்ள இருதயம் தான் முதலாவது நமக்கு வெளியில வரும் இல்லையா? அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு விண்ணப்பத்தை நம்மளால ஏறெடுக்க முடியும். 11வது வசனம், ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்கள், இது நான் வந்து சும்மா நார்மலாக பண்ணுறதான நம்ம டெய்லி ப்ரேயர்ஸோடலாம் கம்பேர் பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரேயருக்கு இன்னும் ஃபார்முலாலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ரேயர். இதே மாதிரி ப்ரேயரை திரும்பவும் சாலமோன் ஏறெடுத்தானா? கிடையாது. இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ரேயர். அப்போ இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லேருந்து சில காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதனால இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம டெய்லி ப்ரேயர், அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜெபம் பண்ணுவோம் இல்லை, எப்பயுமே நம்ம ஜெபம் பண்ண முடியும். அப்படி ஒன்று பண்ணுறது இல்லையா? அப்படி நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கி ஜெபம் பண்ணுறதை பார்க்கிறோம். அதிகமாக நம்முடைய ஜெபம் வந்து எப்போ இருக்கும், ரொம்ப சும்மா இருக்கும்போது, வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, எனி டைம் நம்ம வந்து மனதில் ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியங்களை, விரும்புகிற காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருப்போம் இல்லையா? அது எல்லாமே ப்ரேயர் தான். அதோடு கூட இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 11, ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், இது நார்மலாக எல்லா ராஜாக்களும் கேட்கிறதான காரியம். நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. எப்படின்னா, ஞானம் மாத்திரமல்ல, ஒரு உணர்வுள்ள இருதயம். இப்போ நீங்கள் சாலமோனுடைய லைஃப் எனக்கு வந்து அவனை குறித்து வாசித்து கொண்டு வரும்போதெல்லாம் எனக்கு இது மிஸ்ட்ரியாகவே தோன்றும். என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகுகிறதான இருதயம் உள்ள மனுஷனை வந்து மதிகேட்டவன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு வேதம் வந்து சொல்லுகிறது. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஞானி மாத்திரமல்ல, இவன் வந்து உணர்வுள்ள இருதயம்னா என்ன? உணர்வுள்ள இருதயம்னா புரிந்து கொள்கிற இருதயம், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். உணர்வுனா இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அப்போ அந்த இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு என்ன சொல்றது, ஒரு கிஃப்ட். இது ஆண்டவர் கொடுத்ததான கிஃப்ட். நார்மலாக நம்முடைய இருதயம் நம்மளை என்ன பண்ணும், ஈஸியாக ஏமாற்றக்கூடியது தான் நம்முடைய இருதயம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அந்த காரியத்தில் குறைவுள்ள, எந்த காரியத்தில், வெளிப்பாட்டில் குறைவுள்ளவர்கள். இப்போ நாளைய தினத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, இந்த காரியம் ஏன் நடக்கிறது என்கிறதான வெளிப்பாடு, அதான் அறிவு. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைவுள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்பதில் சந்தேகமே கிடையாது, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாய் காணப்பட்டாலும். அதனால தான் அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போயிடும். ஒவ்வொரு டெசிஷனுக்கும் ஆண்டவரை கேட்டு அவங்க டிசைட் பண்ணுறதும் கிடையாது இல்லையா? தங்களுடைய ஞானத்தில் டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து தவறாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிஃப்ட் இல்லை. அது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட இந்த கிஃப்ட் நீங்கள் பார்ப்பீங்க இருக்கிறதான. அந்த சொல்லப்பட்டிருக்க 9 கிஃப்டில் ஒரு வெளிப்பாட்டின் கிஃப்ட் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். என்னது அது? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு ஒன்று காணப்பட்டிருக்கும் சரியா? அப்போ அறிவை உணர்த்தும்ன்ற வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், வெளிப்பாட்டை குறிக்குது. இந்த காரியத்தை குறித்து, இதை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அறிவை. இவ்வளவு நாள் அந்த காரியத்துல எனக்கு அறிவு இல்லை, அது வந்து எனக்கு க்ளோஸ்டா இருக்கு. அதை வந்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் தான் அறிவை உணர்த்துகிறதான காரியம். அந்த நாலேஜ், இது வரைக்கும் எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது, அதை வந்து கர்த்தர் ஓபன் பண்றாரு அப்படின்னா ஐ நோ இட், அதான் வெளிப்பாடு. அப்ப அறிவை உணர்த்துகிறதான காரியம் இது வந்து சாலமோனுக்கு காணப்பட்டுச்சு. உணர்வுள்ள ஒரு இருதயம் அவனுக்கு காணப்பட்டுச்சான். அப்படியே இவன் எப்படி வந்து தப்பு பண்ணா, ஏன் ஆண்டவருக்கு விரோதமா அவன் போனான்? என்ன ரீசன்? ரொம்ப சிம்பிளான கட்டளையை மீறினான். நீங்க கர்த்தருடைய கட்டளையை மீறினீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் வயசுனாலும், எவ்வளவுதான் வெளிப்பாட்டை பெற்றவர்களா இருந்தாலும், அந்த மீறின காரியம் நம்முடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன, கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக கொண்டு போயிடும். கர்த்தர் வந்து ராஜாக்களுக்கு கொடுத்ததான அந்த காரியத்தை அவன் என்ன பண்ணா, ரொம்ப சிம்பிளா அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் மீறினான். அந்த முதல் வசனமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
இது வந்து ராஜாக்களுக்கு சாதாரண காரியம், அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணுகிறதான காரியம் ராஜாக்களுக்கு சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனால் கூட இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா அது வந்து நோ அப்படின்னு சொல்லி இருந்த போது, இவனுடைய தகப்பனும் அந்த காரியத்துல மீறினா, இவன் சாலமோனும் அந்த காரியத்துல என்ன பண்றான், மீறுகிறான். இன்னும் நிறைய அந்நிய ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணான், இஸ்ரவேலுக்குள்ள இல்லாத ஸ்திரீகளா இவன் வந்து அந்நிய ஸ்திரீகளை என்ன பண்ணான், விவாகம் பண்ணினான். இது அதுக்கப்புறமா நெகேமியால நாட்கள்ல கூட அந்த சாலமோனை குறிப்பிட்டு நெகேமியா என்ன பண்ணுவாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொள்வார். எங்க பாபிலோன்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததான அந்த ஜனங்களை வந்து நெகேமியா கடிந்து கொள்வார். எவ்வளவு பெரியதான ஒரு ராஜா, அவனை போல ஒரு ராஜா வந்து சுற்று வட்டாரங்களில் எங்கேயுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட சாலமோனு கூட அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணின போது அது கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்து எப்படிப்பட்டதான காரியத்தை அவன் சந்தித்தான். நீங்களோ இப்படி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். நெகேமியால இருக்கும், நெகேமியா புஸ்தகத்துல நெகேமியா 13:26, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா, அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெகேமியா கடிந்து கொள்றத நீங்க பாக்குறீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சாலமோனுடைய லைஃப்ல நீங்க பார்க்கும்போது, சாலமோன் வயது முதிர்ந்தவன் ஆன போது அவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தெய்வத்தை வழிபட வைத்தார்கள். அப்போ சாலமோன் வந்து ஸ்ட்ராங்கா மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா ஒரு பெரிய பர்சனாலிட்டியா காணப்பட்ட வரைக்கும் சாலமோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய கற்பனைகளை மீறினது பெரிய விஷயமாக அஃபெக்ட் பண்ணல. ஆனா சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக ஆரம்பிச்ச போது அன்றைக்கு அவன் மீறினதான அந்த கற்பனைகளின் உடைய பலனை வந்து அவன் வயது முதிர்ந்த போது அவன் அனுபவித்தான். அப்ப என்னைக்குமே கர்த்தருடைய வார்த்தைகளை மீறினோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் நமக்கு விரோதமாக நிற்கிறத இவனுடைய லைஃப்ல இருந்து பார்க்க முடியும். எப்படி தாவீது வந்து ஒரு குட் சென்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கா காணப்பட்டானோ, அதே மாதிரி சாலமோன் வந்து ஒரு பேட் சென்ஸ்ல பெஞ்ச் மார்க்கா வைக்கப்பட்டு மற்றவர்கள்ட்ட வந்து பேசப்பட்டான் இந்த விஷயத்துல அப்படின்றத நெகேமியா நாட்களில கூட நம்ம பார்க்கிறோம். சரியா, அது எண்ட் ஆஃப் கிங்ஸ் இல்ல, நெகேமியாலாம் முடிஞ்சு சிறையிருப்புக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வருகிற எத்தனை வருஷங்கள், நூற்றாண்டுகள் கடந்து போயிடுச்சு. சரி, 13வது வசனம், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாய், ஆனால் ஆகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு வந்து எங்க தாவீது வந்து உடன்படிக்கை பெட்டியை வச்சிருந்தாரோ, எங்க டெம்பரரி டென்ட் போட்டிருந்தாரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலிகளை செலுத்தி என்ன பண்றான், எல்லாருக்கும் விருந்து வைக்கிறான். அப்போது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் சாலமோனுடைய அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுகிறதான ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு வேற ஒன்றும் நமக்கு போடலையே, இதுல வந்து நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்தபின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்பாக வந்ததான ஒரு
இது கேஸ். அப்போது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தாங்க. இது வந்து கோர்ட்டு, ராஜாவுடைய கோர்ட்ல வந்து நடக்குது இது. அப்போ இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாலமோனுடைய அந்த இதில் உட்கார்ந்துருக்கவங்களாம் யாரு, தாவீதோடு கூட இருந்தவங்களும் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க இல்லையா. அப்போ அப்படிப்பட்டுதான் நிறைய கேசஸை வந்து பார்த்துருப்பாங்க, எப்படி ராஜாக்கள் வந்து நீதி செய்வார்கள். ஏன்னா நீதி செய்கிறது ராஜாவுக்கு முக்கியமான, ஒரு இஸ்ரவேல் ராஜாவுக்கு முக்கியமாய் கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம் வந்து. அப்போ அப்படி இருக்கும்போது சாலமோனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டெஸ்ட் இது. அப்போ சாலமோன் வந்து ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க அப்படின்னோடனே எல்லாருக்கும் வந்து பயங்கர வேடிக்கையாக என்ன பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக இந்த சீனை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஏளனமாக யோசித்திருப்பாங்க. இவன் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி 2 பேரையும் கொல்ல போகிறான் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. அப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பட்டயத்தை ராஜாவிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜா உயிரோடு இருக்கிற இதெல்லாம் இந்த சம்பவத்தை நம்ம அறிந்தபடினாலே இது பெருசாக இல்லை நமக்கு. இதை அப்படியே வந்து சீன் பை சீன் நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் விட்னஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது பயங்கரமாக இருந்திருக்கும். ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்போ இந்த வார்த்தையை அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளார வந்து குயிக்காக என்ன காரியம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டான். இது யாருக்குமே அவன் வந்து சொல்லலை. எமோஷ்னலாக என்ன பண்ண போகிறான், இந்த காரியத்தை இது பண்ணி இப்போ வெளியில் வரப்போகிறாங்க 2 பேரும் இல்லை, அவங்களுடைய உண்மையான அந்த ரூபத்தை அவங்க காமிக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு இவன் செய்கிறதான அந்த நாடகம் தான் இது ஆக்சுவலாக. பட் ஆனால் அவ்வளோ குயிக்காக வந்து உள்ளத்தில் திங்க் பண்ணி இதை வந்து அவன் சொல்லிட்டான். அப்போது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றான். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார். இப்படிப்பட்டதான தீர்ப்பை வந்து அவர்கள் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளவு குயிக்கா, இவ்வளவு அழகா, பெர்ஃபெக்டா இதை சால்வ் பண்ணக்கூடியதான ஒரு ராஜாவை வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேள்விப்பட்டு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயம், பாலாட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை வந்து கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். என்னன்னா, அவனுக்கு ஞானம் மாத்திரம் கிடையாது, அவனுக்கு என்ன சொன்னார், உணர்வுள்ள இருதயத்தை, வெளிப்பாடு. அப்போ இவ்வளவு குயிக்கா இது ஞானம் மட்டும் இருந்தால் மாத்திரம் இந்த காரியத்தை செய்திட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அவ்வளோ ஃபாஸ்டா வந்து உள்ளுக்குள்ளார கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறபடினால்தான். இப்போ ராஜா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உள்ள சொல்லிட்டாரு, இப்போ ரைட் சைடு இருக்கிறது தான் ட்ரூ தாய், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபேக் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உடனே வந்து என்ன பண்ணுறான் ராஜா வந்து, இல்லை ரைட்டில் இருக்கவள் தான், அவள்கிட்ட குழந்தைய கொடுன்னு இவ்வளோ கொண்டுடலாம். ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரவேல் தேசமே என்ன சொல்லும், அல்லது கோர்ட்ல உட்கார்ந்துருக்கிற மூப்பர்கள் எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க, ராஜா பட்சபாதமாய் சாட்சி இல்லாம ராஜா வந்து நடந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்களா இல்லையா. அப்படி என்ன பண்ண முடியாது, நியாயம் தீர்க்கவே முடியாது. அப்ப இவள்தான் சரியான தாய், உண்மையான தாய் என்பதை ராஜா வந்து கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்லையா. அப்ப ஃபேக்குன்றவ அவளே வந்து ஃபேக்குன்றத அவளே வந்து வெளிப்படுத்தணும். அப்ப எவ்வளவு காரியங்கள் இதற்குள்ள அடங்கி இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிவெடுத்து அவன் செய்கிறான். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு கொடுத்தானே அந்த ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் வெளிப்படுது. அதை கேட்கிறவர்களுக்கெல்லாம் அது ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சாலமோனை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் புது ராஜா தானே, புது ராஜாவை எப்படி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட கம்பேர் பண்ணி இவன் சின்னவன் அப்படின்ற மாதிரி தான், இவன் என்ன கிழிச்சிட போகிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. கோர்ட்டில் இருக்கவனே சிலர்லாம் எப்படி உன்னை ஏமாற்றலாம் சாலமோனை அப்படின்னு திங்க் பண்ணிட்டுலாம் இருந்திருப்பான். இப்போ எல்லாருமே ஆஃப் ஆகிருப்பாங்க. என்னது, சாலமோன்ட்ட நோ பிளே. ஏன் அப்படின்னா தேவன் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்றத அவர்கள் வந்து அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்ததான அந்த கிஃப்டை அப்படி வெளியில கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இது. சரி, ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.